ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் காலிஃப்ளவரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் அதில் இருந்த குட்டி குட்டி பூச்சி ஏதாவது இருந்தாலுமே க்ளீன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த சூடான எண்ணெயிலேயே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வறுத்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் பை.